இந்த சாதி பெயர்களை நீக்கணும்னு ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. பிறப்பிச்சுட்டு முதல்ல ஜாதி பேர்ல தான் ஒரு பாலத்தை தொடங்கினாரு. அது தப்பா இல்லையா? ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு பேரு, அவர் ஜிடி நாயுடு கிடையாது. அவர் பேரு ஏன் அவர் பேரை வைக்காம ஏன் ஜிடி நாயுடுன்னு வைக்கிறார்? நாயுடு என்பது சமுதாயம். எடுத்துட முடியுமா? அரசு நினைச்சா எடுத்துட முடியுமா? ஏன் அரசால முடியாது? முடியாதுதான் எடுத்தா அப்ப நீங்க நாயுடுங்கிற பேரை எடுங்க. நீங்க தான் எடுக்க சொல்லி ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது எப்படி எடுக்க முடியும்? நான் மெஜாரிட்டியா இருக்கிறேன். எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கணும் அந்த சமுதாயத்துக்காரங்க ஏன் உள்ள நான் அப்படிதான் வச்சிருப்பேன். நீ யாரு கேட்க என்ன வைக்க கூடாது, எனக்கு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? கூட்டில இருக்கிறாரு, அந்த தர்மத்தை காப்பாத்துறாரு. அவர் பெரிய ஒரு வயசானவர், மூத்தவர், வயது முதல் அவருக்கு அறிவுக்கு நல்லா தெரியும், இது தப்புன்னு தெரியும். வேற வழி இல்லாம மீடியால பேசிட்டு இருக்காரு. எங்க ஏரியால திருநெல்வேலி பாளையங்கோட்டில என்ஜோ காலனின்னு இருக்குது, பி காலனி இருக்குது. அந்த காலனில இருக்கு வசிக்கிறவனே எஸ்சியே கிடையாது. அப்புறம் எப்படி காலனியை வந்து எஸ்சி சொல்றீங்க? இல்ல, அரசாணையில சொல்லப்பட்டதுதான் ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு. இன்னும் தீண்டாம இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆபீஸ் நிர்வாகத்தில் இருக்கிற உயர் அதிகாரி கீழே சபார்டினேட் வேலை செஞ்சானா அவனை கீழ்த்தரமா நடத்துறான் எஸ்சிங்கிறதுனால. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. அதையே நிறுத்த முடியல. ஊரை உளமுடி போட்டு கூட முடியும். நாங்க உயர் சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எஸ்சியை திணிக்க போகுதான் நாங்க வெளியில போட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் ஊர் உழைக்கிறதுக்கு விவசாயத்தை சார்ந்த வேளாண் குடிமக்கள்னா என் ஜாதியை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? முடியாதுங்க. கிராமத்துல கூப்பிடுற அவன் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த புது பேரை அவன் கூப்பிட போறது இல்லை. எழுதி வச்சுக்கங்க, கூப்பிட மாட்டாங்க. இதனால எந்த மாற்றம் வராது. அதனால ஒரு பிரயோஜனம். எல்லாரோடும் ஒரு சமப்படுத்திடலான்ற ஒரு பாயிண்ட்ல அரசாங்கம் வாய்ப்பே இல்லை. ஜாதி பேரை நீக்கவும் முடியாது, சாதியை அழிக்கவும் முடியாது. இல்ல, அதுக்காக போராடுற தலைவர்கள்ல ஒருவர் நீங்க. ஆனா நீங்களே வந்து இப்படி சொல்லும் போது அப்ப உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை, உண்மை அதுதான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சாதி பெயர்கள் நீக்கம், இந்த தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள், இதுக்கெல்லாமே இருக்கிற அந்த சாதி பெயர்களை நீக்கணும்னு ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அதை பத்தின உங்களோட பார்வை என்னவாக இருக்கு? அது என்ன கேட்டால் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஜாதி பேரை நீக்கிறது தவறு தான் சொல்லுவேன். ஏன்னா என் ஊர்ல நாங்க அதிகமா வாழ்ற பகுதி அந்த காலத்திலே வச்சிருப்பாங்க. இந்திரநகர் அப்படிலாம் நிறைய பேர்கள் அரசு தலைவர்களுடைய பேர்கள் வச்சிருப்பாங்க. அது மங்கி போய் மறைஞ்சிடும். அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுக்கணும். அப்ப எடுத்த அரசாணை பிறப்பிச்சவர் பிறப்பிச்சுட்டு முதல்ல ஜாதி பேர்ல தான் ஒரு பாலத்தை தொடங்காரு. அது தப்பா இல்லையா? ஜிடி நாயுடு பேரு, அவர் ஜிடி நாயுடு கிடையாது. அவர் பேரு ஏன் அவர் பேரை வைக்காம ஏன் ஜிடி நாயுடுன்னு வைக்கிறார்? நாயுடு என்பது சமுதாயம், ஒரு சாதியை குறிப்பிடுது. அந்த சாதிய பேரை நீங்க வச்சுட்டு எடுக்கணும்னு சொன்னது எடுக்க இல்லையா? அது முதலமைச்சர் தான் இதுக்கு பதிச்சு நான் சொல்ல முடியும். ஒரு இடத்துல எடுங்காரு, ஒரு இடத்துல வைக்க அவரே வைக்கிறாரு. அது தப்பா இல்லையா? முன்னுதாரணமா இல்லையா? அவர் சயின்டிஸ்ட், ஓகே, ஒத்துக்கலாம். நாயுடுங்கிறது சாதி பேர் தானே, அவருடைய பேர் இல்லையே. அதுக்கு விளக்கம் முதலமைச்சர் தான் சொல்லணும், நான் சொல்றேன். இல்ல, இது ஒரு வகையான ஒரு தீண்டாமை நிறைந்த ஒரு பார்வை இருக்கிறது. அப்ப அதை களையணும்னா நம்ம அந்த பெயர்களை எல்லாம் நீக்கி எல்லாரோடும் ஒரு சமப்படுத்திடலான்ற ஒரு பாயிண்ட்ல அரசாங்கம் வாய்ப்பே இல்லை. அப்ப யார் யாரெல்லாம் அப்படி பார்க்கப்படுறாங்களோ அந்த பெயர்கள்லாம் நீக்கணும்னு இந்த முடிவு எடுத்திருக்கிறதா பார்க்க கூடாதா? வாய்ப்பே இல்லை. ஜாதி பேரை நீக்கவும் முடியாது, சாதியை அழிக்கவும் முடியாது. அவன் ஜாதி அவனுக்கு பெருசு. என்றைக்கு மதன நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் உருவாகுமோ அன்னைக்கு தான் உருப்படாதுக்கு வாய்ப்பே இல்லை. சாபக்கேடான நம்ம தமிழ்நாடு. ஒன்று விட்டு ஒன்று திருமணம் செய்யும் பொழுதே அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் தாய் தந்தை இல்லாத பொழுது சாதியை எப்படி நீக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா வாய்ப்பு இல்லை. ஆனா பட்டியலின சமூக மக்களுக்காக போராட திருமாவளவன்லாம் இதை அக்செப்ட் பண்றாரு. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி அவரு எடுக்கிறாரு. முன்னெடுப்பு அவருக்கு அது நல்லதா தெரியுது, எனக்கு அது நல்லதா தெரியல. முடியாத முடியும்னு சொன்னா அது எப்படி முடியாது? அது அரசுக்கும் தெரியும், அரசியல்வாதிக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முடியாத முடியும்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது? நான் முடியாதுன்னு சொல்லுவேன். அது முடியும்னு சொன்னா எப்படி முடியும்? நிறைய பேர்கள் எடுக்க முடியுமா?
எடுத்துட முடியுமா? அரசு நினைச்சா எடுத்துட முடியுமா? ஏன் அரசால முடியாது? முடியாதுதான் இப்ப சொல்றேன். எடுத்தா அப்ப நீங்க நாயுடுங்கிற பேரை எடுங்க. நீங்க தான் எடுக்க சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது எப்படி எடுக்க முடியும்? ஒரு இடத்துல எடுக்க சொல்றீங்க, மொத்தமா எடு, ஸ்ட்ரீட் பெட்ல எடு, அதெல்லாம் எடுக்குன்னு சொல்றீங்க. அங்க எப்படி எடுப்பீங்க? நாயுடுன்னு பேரை வச்சுக்கீங்களா? இப்பதானே விட்டீங்க பேரு, அதை எப்படி எடுப்பீங்க? அதுல பாரபட்சம் காட்டுறாங்கன்னு பாக்குறீங்களா? பாரபட்சம் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய எந்த பெயர்களை சாதிய நீக்கிறதும், பேரையும் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல சில சமூக பெயர்கள் எடுக்காம இருக்கிறது, மாற்றாம இருக்கிறதும் இது நான் அவங்களோட ஆக்ஷன் ரீதியா கேட்கிறேன். முடியாதுதான் செய்யறாங்கன்னு சொல்றேன். இது முடியாதுன்னே சொல்றேன். பெயர்கள் நீக்குது, அரசாணை போறதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன். அந்த அரசாணைக்கு மக்கள் கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்றேன். என் ஊர்ல நான் ராஜா வாழ்ந்து என் பேரை வச்சிருக்கும் போது நீ எப்படி இருக்கீங்க, நீ யாருன்னு கேட்டா பதில் எப்படி சொல்லுவீங்க? நான் மெஜாரிட்டியா இருக்கிறேன். எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கணும் அந்த சமுதாயத்துக்காரங்க. என் ஊர்ல நான் அப்படிதான் வச்சிருப்பேன். நீ யாரு கேட்க என்ன வைக்க கூடாது, எனக்கு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்றது நீ யாருன்னு கேட்பாங்கல்ல. அது தவறான முன்னுதாரணம். அரசு செய்யறது தவறுன்னு சொல்றேன். அந்த தவறை சுட்டி காட்டினா நீங்க அப்படின்னா அங்க அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேரை வச்சு, நாயுடுன்னு பேர் வச்சக்கூடாது. அதை கேட்கறாங்கல்ல, பதில் சொல்ல மாட்டேங்கார்ல. முதலமைச்சர் சொல்லிட்டுமா நாயுடு என்பது சாதி பேருன்னு சொல்லுங்களேன். அப்ப அவர் பேர் என்ன பேரு, அதை விட வேண்டியதானே? அப்போ ஒரு பக்கத்துல பேரும் ஒரு பக்கத்துல இல்லாம இருந்தா அது பாராபட்சமா இல்லையா? அதனால எடுக்க முடியாதுங்கிற திட்டவட்டமா நான் சொல்றேன். இல்ல இதுக்குதான் நீங்க அந்த ஜிடி நாயுடு பெயர்ல நாயுடுன்றதை எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கி வீரமணி பதில் சொல்றாரு. அப்படி எடுக்கிறதன் மூலமாக மக்களுக்கு போய் புரிஞ்சிடுமா, ஜிடின்னு வச்சா புரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட சேர்ந்து அவர் வந்து கூட்டில இருக்கிறார், அந்த தர்மத்தை காப்பாத்துறாரு. அவர் பெரிய ஒரு வயசானவர், மூத்தவர், வயது முதல் அவருக்கு அறிவுக்கு நல்லா தெரியும், தப்புன்னு தெரியும். வேற வழி இல்லாம மீடியால பேசிட்டு இருக்காரு. ஜாதி பெயரை எங்கேயும் எடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் எடுப்பதற்கு சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்றேன். இதுல இன்னொரு பக்கம் சஜஸ்ட் பண்றாங்க, இந்தந்த மாற்றுவதற்கு பதிலாக இந்தந்த பெயர்கள் வைக்கலாம். 6 குளங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா பூ பெயர்கள் வைக்கலாம் அப்படிங்கிறதும், தெருக்கள் சாலைகள் இருந்தா அதுக்கு வந்து சிலரோட பெயரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரி சில பெயர்கள்லாம் சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி சஜஸ்ட் பண்ற பெயர்கள்ல கூட இப்போ இமானுவேல் சேகரனார் மாதிரியான பெயர்கள்லாம் இல்லைன்ற ஒரு பார்வை இருக்கா உங்களுக்கு? ஒரே வார்த்தை, ஜாதி பெயரை வைத்து இது துண்டு தொட்டு மூதாதையர்கள் உருவாக்கப்பட்டதான் அந்த பெயர்கள்லாம். வில்லேஜில் கிராமங்கள்லாம் நான் போயிருக்கேன்ல, எல்லா கிராமம் போயிருக்கேன். அது மூதாதையர்கள் வச்ச பெயரை நான் வந்து எடுக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் வச்சுக்கேன். அப்படி எடுத்தால் ஜாதியே இல்லைன்னு சொல்லி கெசட்டில் பப்ளிஷ் பண்ணி ஸ்கூலுக்கு அட்மிஷன் கூட ஜாதி இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க. அதில் நான் அதில் உடன்படுறேன். ஜாதியே வேண்டாம் அப்படிங்கல. அதுதான் அந்த எஸ்சிங்கிறீங்க, பிசிங்கிறீங்க, இப்படி எம்பிசிங்கிறீங்க, எல்லாம் ஜாதி வாரியை பிரித்து நீங்களே வச்சுருக்கீங்களே. அதில் பேர் எடுத்ததுனால, பேர் வச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? ஒன்றுமே இல்லையே. ஆனால் படிப்படியாக தானே பண்ண முடியும். முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன். படிப்படியாக இல்லைங்க, முடியாதுன்னே சொல்கிறேன். நீங்கள் எப்படி படிப்படிங்க முடியாதுன்னு சொல்கிறேன், எடுக்க முடியாதுன்னே சொல்கிறேன். இப்போ காலனின்ற பெயர்லாம் வந்து ஒரு குறிப்பு பெயராக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீக்கிறதன் மூலமாக எல்லாரும் சமந்தான், நீங்களும் எங்களோட ஒரே வார்த்தை கட்டமைக்க முடியாது. காலனி என்பதனால என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் சொல்றேன். காலனின்னா என்ன? அதாவது இந்த பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியாக காலனின்ற இது குறிப்பிடப்படுகிறது. நிறைய கிராமங்கள்ல அது பார்க்கப்படுது. எங்க ஊர்ல என்ஜிஓ காலனின்னு இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. அங்க ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே வாழ்றாங்க. அங்க எஸ்சி கிடையவே கிடையாது. என்ஜிஓ காலனி, பி காலனின்னு ஒண்ணு இருக்குது, அங்கே எஸ்சிகள் கிடையாது. இப்படி காலனிங்கிற பேர்லாம் எடுத்து எஸ்சி தான் இருக்கா, நீங்க எப்படி தப்பா சொல்லுங்க? கிராமங்கள்ல இருக்கிற சொல்லாடல், கிராமத்துல டவுன்ல வச்சுக்கிறீங்க, கிராமத்துல மட்டும் எடுப்பீங்களா? சொல்லுங்களேன். கிராமத்துல எடுப்பீங்க, அப்ப டவுன்ல உள்ள காலனில எடுக்க மாட்டீங்களா? பேருனால் மக்கள் மாற முடியாதுங்க, மக்களா மாறணும். அதனால அது வாய்ப்பு இல்லைங்கிறத நான் உங்களுக்கு இல்ல. இது மூலமாக ஒரு சமூக சீர்திருத்தம் அப்ப கட்டமைக்கவே முடியாது. சமூக சீர்திருத்தத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீனும் நானும் திருந்தாவிட்டால் யாரும் திருத்த முடியாது. இதுதான் உலகம், அப்படிதான் இருக்க முடியும். அப்ப அதுல நீங்க சொல்லுது போல இந்த நாயுடு உள்ளிட்ட சில குறிப்பு அந்த சாதி மட்டும் நான் சொல்லல, அது ஒரு சாதி பெயர் உள்ளிட்ட அது இருக்கும் பொழுது மற்ற சாதிகளை எடுப்பது தவறு. எடுத்தாலும் எல்லாத்தையும் எடுக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். காலனிங்கிற பெயர் எடுப்பது எஸ்சிகள் வழிகிற பகுதின்னு காலனி நீங்க சொல்றீங்க. எங்க ஏரியால திருநெல்வேலி பாளையங்கோட்டில் என்ஜிஓ காலனின்னு இருக்குது, பி காலனி இருக்குது. அந்த காலனில இருக்கு வசிக்கிறவங்க எஸ்சியே கிடையாது. அப்புறம் எப்படி காலனியை வந்து எஸ்சின்னு சொல்றீங்க? இல்ல, அரசாணையில சொல்லப்பட்டதுதான் ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம், பறையர் தெரு, சக்கிலியல் தெரு, இதெல்லாமே வந்து இந்த பெயர்கள்லாம் இருக்கிறதுல கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர்ல சொல்றாங்க. அப்போ இது வந்து அவர்கள் வந்து இதை நீக்குவதன் மூலமாக அவங்க மேல இருக்கிற தீண்டாமை நிறைந்த ஒரு பார்வை, அவங்க குடியிருப்புகள் மீதான இருக்கிற அந்த பார்வை மாற்றிடலான்னு அரசு நினைக்குது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. தீண்டாமை இதை சாவந்துட்டு இந்த உலகாளி வரைக்கும் தீண்டாமை தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்கும். தீண்டாமை இல்லாத ஊரே கிடையாது, கிராமம் கிடையாது. குறையும்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். முடிஞ்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது.
இன்னும் தீண்டாமை இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆபீஸ் நிர்வாகத்தில் இருக்கிற உயர் அதிகாரி கீழே ஒரு சபார்டினேட் வேலை செஞ்சானா அவனை கீழ்த்தரமா நடத்துறான் எஸ்சிங்கிறதுனால. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. அதையே நிறுத்த முடியல, ஊரை உளமுடி போட்டு மூட முடியும்? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட், ரெவன்யூவா இருக்கட்டும், ஹைவேஸா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், உயர் அதிகாரி உயர்ந்த ஜாதிக்காரனா இருந்தானா கீழே உள்ள எஸ்சியா இருக்கிற டாக்டர்ஸா இருந்தாலும் இன்ஜினியர் இருந்தாலும் நீ கீழ்த்தரமா தான் அங்கேயே நடத்துறான். படிச்சவனே இப்படி முட்டாள்தனமா நடக்கும்போது பாமர மக்களால என்ன செய்ய முடியும்? அதனால ஜாதியை ஒழிக்கலாம் முடியாது. அப்படி சொன்னா போய் மக்களை ஏமாத்துறாங்க. இல்ல, ஆனா இது மூலமா அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? தீண்டாமைகள் ஒழிக்க இல்ல, அதுக்காக போராடுற தலைவர்கள்ல ஒருவர் நீங்க. ஆனா நீங்களே இப்படி சொல்லும் போது அப்ப உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்ல, உண்மை அதுதான். ஃபீல்ட் ஒர்க் பாக்குறவங்க, கிராமங்கள் தோறும் மக்களை பாக்குறவங்க, டெய்லி நான் மக்களோட பிறந்து அவங்களோட வாழ்றவங்க, எனக்கு தாங்க உண்மை தெரியும். மீடியால பேசிட்டு பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. கிராம உள்ள போய் பாருங்க, அப்பதான் தெரியும். சர்வேயிங்ல நான் சொல்றேன், நேரா போய் பார்த்து சொல்றேன், பார்க்காம நான் பேசல. நான் பார்த்தனால, அனுபவப்பட்டனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லா தலைவருக்கும் தெரியும், அரசியல் தலைவர் அத்தனை பேருக்கும் தெரியும். இருந்தாலும் வில்ல அம்ப விட்டு பார்ப்போம்னு பாக்குறாங்க. வெற்றி பெற்றால் சந்தோஷம் தான், வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்றேன். இந்த முன்னெடுப்புன்றது ஒரு கலாச்சார அடையாளத்தை அழிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடுன்னு இப்ப ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு. அது மாதிரி அதுதான், அதோட அந்த கருத்தோட நீங்க ஒத்து போறீங்களா? கண்டிப்பா ஒத்து போறேன். நான் என் ஜாதியை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தேவேந்திர குல வேளாளர் அப்படி சொல்லி என்ன நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நாங்க உயர் சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி என்ன திணிக்க போகுதான் நாங்க வெளியில போன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் ஊர் உழைக்கிறதுக்கு விவசாயத்தை சார்ந்த வேளாண் குடிமக்கள்னா என் ஜாதியை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? முடியாதுங்க. அவர் சொல்றதா நான் சொல்றேன். இப்படி வாழ்ந்தவனை போய் நீ எல்லாத்தையும் இல்லாம ஆக்கணும், எப்படி ஆக்க முடியும்? மறுமணம் செய்வதற்கே ஒத்துக்கொள்ளாத பேரண்ட்ஸ் இருக்கும் பொழுது அதை எப்படி ஜாதியை வேற்றுமையை பார்க்காம இருக்க முடியும்? அதனால அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. தமிழ்நாடு பொறுத்த மட்டும் வாய்ப்பு இல்லை, மற்றவதை பத்தி எனக்கு தெரியாது. தமிழ்நாடு பொறுத்த மட்டும் வாய்ப்பு இல்லை. ஆனா அது அறிவிச்சதுல இருந்து பெரிய எதிர்ப்பு எதுவும் கிளம்பாம இருக்கே. எதிர்ப்பு கிளம்பணும்? அவங்க அறிவிச்சது அவ்வளவுதான், அறிவிச்சதோடு நின்று போகணும் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால வேண்டாம். இல்ல, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது பாடல போய்கிட்டு இருக்கு. ஆர்டரே போடுங்க, ஜீவே போடுங்க. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நவம்பர் 11க்குள்ள அதை அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க பேப்பர்ல வேணா போடலாம், போர்டை கூட கொண்டு மாட்டலாம், பேரை கூட மாட்டலாம். கிராமத்துல கூப்பிடுற அவன் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த புது பேரை அவன் கூப்பிட போறது இல்ல, எழுதி வச்சுக்கங்க, கூப்பிட மாட்டாங்க. இதனால எந்த மாற்றம் வராது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ நிறைவாக ஒரு விஷயம் சார், அப்ப முதல்வருக்கு என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க தமிழக அரசுக்கு இந்த ஒரு விஷயத்துல? இந்த பெயர்கள் மாற்றம், சாதி பெயர்கள் மாற்றத்துல முதல்வருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, மனித நேயமும் மனித பற்றும் இருக்கும் வரை, சமூக சீர்திருத்தம் அடையும் வரை, சாதி பெயர்கள் மாற்றுவதனாலோ சாதி பெயர் இல்லாமல் செய்வதனாலோ சாதி வெறி அடங்காது. அந்த அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கின்ற கல்வித்துறையிலிருந்து எஸ்சி, பிசி, எம்பிசி என்ற அடிப்படையான ஒரு குறியீட்டை எடுத்துவிட்டு அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறும். இதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த கருத்தை முன் வச்சிருக்கோம் சார். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.